ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 8 மணி 6 நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரேவதி. பிற்பகல் 12 மணி 24 நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்திலிருந்து 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடத்திலிருந்து 5 மணி 45 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை, யம கண்டம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டம் இல்லாத நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு போதாத காலங்கள் தோதாக விலகும். அதிகாரமான வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முட்டுக்கட்டைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனும் தினை மாவும் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். அதாவது கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய, நலிந்த தொழில் அல்லது நலிந்த வியாபாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுத்தம் சோறு போடும் என்பதை சத்தம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க குபேர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஆறுமுக பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று இனத்தவர் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானமும் தியானமும் தார்மீகமானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க விருட்ச தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விடியலுக்கான காலங்கள் ஆரம்பமாகும். ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையான செயல்பாடுகள் அதிகரிக்கும். புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பன்னீர் செடிகளை தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கஜமுக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிரடி முடிவுகள் ஆதாயம் தரும். வீண் வம்பு வழக்குகள் விலகக்கூடிய நாளாக அமையும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். தங்க நகை வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு தார்மீகமான தன வரவு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் சூலகஸ்தாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும். அதாவது வாகன சம்பந்தப்பட்ட வகையில் வகையான பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். சின்ன சின்ன அதாவது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும் இல்லையா, பொறிகடலை வறுகடலை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு கூட வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உண்மையான காதல் ஊருக்கு பயப்படாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான மன ஆறுதலும் பண தேவைகளும் பூர்த்தியாகும். ஒரு சில பெரியவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மூலமாக கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தம் உள்ள மனிதன் முகூர்த்த நேரம் பார்ப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குபேர லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கும். கடந்த கால செயல்பாடுகளுக்கு கடந்த கால முயற்சிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உச்சி பிள்ளையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வசீகர தோற்றம் தென்படும். உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். மேஸ்திரி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சிக்கல் இல்லாத சித்தால் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும். தனஸ்தானாதிபதி குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். கடந்த கால வீண் பழிகளும் கடந்த கால அவமானங்களும் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அம்பிகை அம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அதாவது ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சந்திர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். குடும்ப சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். வாசன திரவியம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் உன்னதம் காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.